ரஞ்சித் இயக்கத்தில் ரஜினி நடிச்சு பிளாக் பஸ்டர் படமாக வசூல் மழை பொழிஞ்சது கபாலி. வெளியே வர்றதுக்கு முன்னாடி இருந்தே இந்த படம் விளம்பர ரீதியாகவும் கமர்ஷியல் ரீதியாகவும் வசூல் மழை பொழிஞ்சது அப்படின்னு படத்தோட தயாரிப்பாளர் கலைப்புலி எஸ் தானு தெரிவிச்சிருந்தாரு. அது மட்டும் இல்லாம இந்த படத்தோட 2ஆம் பாகமும் வெளியே வரும் அப்படின்னு குறிப்பிடப்பட்டிருந்தது. அது போலவே இப்போ கபாலி படத்தோட 2ஆம் பாகம் உருவாக இருக்கு. ஆனா இந்த படத்தை தானுக்கு பதிலாக சூப்பர் ஸ்டாரோட மருமகன் தனுஷோட ஒண்டர் பார் ஸ்டுடியோஸ் பேனரின் கீழே தயாரிக்க இருக்காங்க. இந்த படத்தையும் ரஞ்சித் தான் இயக்குறாரு. இப்போ சங்கர் இயக்கத்தில் 2.0 படத்துல பிஸியாக நடிச்சு வரும் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் இந்த படத்துக்கு பிறகு கபாலியோட 2ஆம் பாகத்துல நடிக்க இருக்காரு. ஆனா இந்த படம் கபாலியோட தொடர்ச்சியா இல்ல புது கதையா அப்படிங்கிறது குறித்த தகவல் எதுவும் வெளிவரல. இந்த படத்துல நடிக்க இருக்கும் மற்ற நடிகர் நடிகைகள் குறித்து விரைவில் அறிவிக்கப்படும் அப்படின்னு தகவல் தெரிவிக்குது. கபாலி படத்தோட 2ஆம் பாகத்தை தனுஷ் தயாரிக்க இருக்கிறதுக்கு அவருக்கு ட்விட்டர்ல வாழ்த்து மழை குவிஞ்சிட்டு இருக்கு. தனுஷ் தன்னோட ட்விட்டர் பக்கத்துல இந்த விஷயத்தை உறுதிப்படுத்தும் விதமாக பெரும் மகிழ்ச்சி அப்படின்னு ஸ்டேட்டஸ் போட்டிருக்காரு. என் தலைவர் கிட்டத்தட்ட 45 வருஷத்துக்கு முன்னால் ஒரு சொன்னது இப்பவும் ஜனங்க கடைபிடிக்கிறாங்கன்னா அந்த தலைவர் எவ்வளோ பெரிய நல்லவனாக இருப்பான். இந்த ஆடியோ ஃபங்க்ஷனும் சரி, இந்த ட்ரெய்லர் ஃபங்க்ஷனும் சரி, எல்லா ஃபங்க்ஷனுக்கும் இப்போ ஆளை சொல்லி காசை கொடுத்து கூப்பிட்டு வர்றானுங்க. எம்ஜிஆர் சொல்லுவார், அம்மா ஆங்கிலம் என்பது அறிவு வளர்த்துக்கிறதுக்கு, ஆடம்பரத்துக்கு இல்லை. இன்னைக்கு நிறையா பேர் ஆடம்பரத்துக்கு தான். ஒவ்வொருவரோட மனதில் எப்படி புகுந்தான் என்பதற்காக இந்த விளக்கத்தை சொல்லுகிறேன். இல்லை சார், உங்களுக்கு மாதத்துக்கு நீங்கள் 50,000 ஏற்றுறது எங்ககிட்ட கேட்குறீங்களே. இல்லையா, நான் 50,000 ஏற்றிட்டேன்னா நீ படத்தை அதிகமாக விலைக்கு வைப்பேன், அப்புறம் டிக்கெட்டு காசு அதிகமாக போகும், நான் என்னோட ரசிகனை பார்க்கணும்ல. உடனே எமர்ஜி சொன்னானா, நான் எந்த செட்டில் பாட்டு போட்டு கேட்குறேன், நீங்கள் அதில் போட்டு பாட்டு கேட்டுங்களா இருக்கேண்ணா. தலைவர் சொன்னாரா, என்னோட ரசிகன் பிக்ஸா ஓட்டுறேன், என்னோட ரசிகன் பொறுத்து ஓட்டுறேன், என்னோட ரசிகன் வெறுப்பு சுற்றுறேன், என்னோட ரசிகன் ஏழ்மையானவன், என்னோட ரசிகன் வறுமையில் உள்ளவன். அதைத்தான் நான் நினைக்கணும். அவன் எதில் பாட்டு கேட்கறானோ அதெல்லாம் தயார் நான் கேட்கணும்னா. இதுதான் சார் ஹீரோஸ். ஹீரோஸ் இவர் ஹீரோஸ் யார் இருக்கா?